போக்கேமான் மாஸ்டர் ஆகிறது தான் ஆஷோட கனவு. எல்லா வகையான போக்கேமானையும் பிடிக்கணுங்கிறது கோவோட ஆசை. இன்னைக்கு நம்ம ஹீரோஸ் எந்த போக்கேமானை சந்திக்க போறாங்கன்னு பாப்போம். வாவ், இது உண்மையிலேயே அற்புதமான விஷயம். என்னன்னு சொல்லு. சமீபத்துல ஓஹோ தென்பட்டதா இது சொல்லுது. அப்படின்னா ஹோவோவை யாரோ பார்த்திருக்காங்க, அப்படிதானே? ஆமா, இன்டர்நெட் முழுக்க அதை பத்தி தான் போட்டிருக்கு. ஹோவோக்கும் ஜோடோவின் ஏன்ஷியன் லெஜெண்டுக்கும் கண்டிப்பா ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. அற்புதம். ஆமா, ஆனா ஓஹோ இது வரைக்கும் யாரும் அதிகமா பார்த்ததே கிடையாதுல்ல. சரியா சொன்ன. அத பத்தின தகவல்களும் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ரொம்பவே மர்மமான ஒரு லெஜெண்டரி போக்கிமோன் தான் சொல்லணும். ஆனா இப்போ இந்த லெஜெண்டரி போக்கிமான் கடைசியில உண்மையிலே தோன்றி இருக்கு. ஜோடோ பகுதியில இருக்கிற எக்ரோட்டிக் சிட்டில தான் ஹோவோ போக்கிமோனை பார்த்திருக்காங்க. நாம அங்க போனா ஹோவோவை நேர்லயே பார்க்கலாம். நான் என்னைக்காவது ஹோவோட பேட்டில் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கும் அதை பிடிக்கணும்னு தான் ஆசை. எனக்கு உங்க ரெண்டு பேரையும் நினைச்சு வியப்பா இருக்கு. எந்த போக்கிமோனா இருந்தாலும் ஒண்ணு அது கூட பேட்டில் பண்ணணும், இல்ல அதை பிடிக்கணும்னு நினைக்கிறீங்க. கோ, நம்ம அந்த எக்ரோட்டிக் சிட்டிக்கு உடனே கிளம்பலாம். கண்டிப்பா. அப்புறம் என்ன, வாங்க போகலாம். ஒரு லெஜெண்ட தேடி. அங்க பாரு, ஆக்ரோட்டிக் சிட்டி. ஓஹோவை கண்டுபிடிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. கொஞ்சம் போரு. பெல் டவரை சுத்தி இருக்கிற பகுதியில தான் ஹோகோ போக்கேமான நிறைய பேர் பார்த்திருக்காங்க. அப்ப அங்க போய் தேடலாம். நாங்க வந்துட்டோம். ஹோ, நான் நிறைய ஆராய்ச்சி பண்ணி பார்த்திருக்கேன். ஹோஹோ பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இருக்கு. சென்ட்ரிட் இது ஒரு நார்மல் டைப் ஸ்கவுட் போக்கேமான். சென்ட்ரிட் தூரமா இருக்கிற விஷயங்களை பார்க்க தன் வாலை பயன்படுத்தி உயரத்தை அதிகரிக்கும். ஆமா, நான் இப்ப அதை பிடிக்க போறேன். போக்கேபால் போ. உங்களோட போக்கேடெக்ஸ்ல சென்ட்ரிட் ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. நல்லது. அட வாகோ, நம்ம முதல்ல ஹோவை தான் தேடணும். அது ஓஹோ, யார் நினைச்சா இவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிப்போம்னு. பிகாச்சு, தண்டர் போல்ட்டை யூஸ் பண்ணு. என்னது, அதுக்குள்ள பிடிச்சிட்டோமா? உனக்கு ஒன்னும் ஆகலையே. இது ஃபியூரோவும் சிண்டக்வில்லும். அதனாலதான் சுலபமா தோக்கடிச்சிட்டோமா? எதுக்காக நீ இப்படி பண்ண? என்ன மன்னிச்சிருங்க, நான் அத ஹோன்னு நினைச்சிட்டேன். அப்ப ஓஹோவை இங்க பார்த்தேன்னு சொன்னதெல்லாம் உண்மையே இல்லையா? அது வந்து அதுங்க தாத்தா வந்துட்டாரு. இதெல்லாம் உன்னோட வேலையா தான் இருக்கும்னு எனக்கு தெரியும். அப்ப இதுக்கு முன்னாடி ஹோவோ போக்கிமான பார்த்ததா நீ சொன்னதும் பொய் தானே? நான் தான் சொன்னேன்ல, ஹோவோன்னு ஒண்ணு இல்லன்னு. அது இருக்கு. ஆ, ஹோ இருக்கிறது நிஜம்தான்.
சேடோட அரகுற போலிய பார்த்து நீ ஏமாந்துட்டேன்னு நினைக்கிற. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஒரு போக்கிமான் மாஸ்டராக நான் என் பயணத்தை ஆரம்பிச்ச முதல் நாள்ல ஹோவை நானே என் கண்களால பார்த்தேன். பார்த்த மாதிரி தோணி இருக்கும். தாத்தாவுக்கு என்னதான் ஆச்சு? தாத்தா எப்பவுமே இப்படிதான் பேசுவாரு. உண்மை என்னன்னா பல வருஷத்துக்கு முன்னாடி ஹோவோவை பார்த்ததா என்கிட்ட அவர் தான் சொன்னாரு. இத பாரு சேட், என் கையில இருக்கிறது அந்த ஹோவோவோட வானவில் இறகு. இந்த வானவில் இறகு யாரு கைக்கு கிடைக்குதோ அவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. பிரமாதம் தாத்தா, நீங்க உண்மையிலேயே ஹோவோவை பாத்தீங்களா? ஆமா, ஆனா அன்னைக்கு மேகங்கள் அதிகமா இருந்ததால ஹோவோவை சரியா பார்க்க முடியல. ஆனா அடுத்த முறை கண்டிப்பா ஹோவோவை பக்கத்துல பாப்பேன். அதுக்கப்புறம் ஹோவோவை தேடி என் தாத்தா ரொம்ப தூரம் பயணம் செஞ்சாரு. ஆனா திடீர்னு ஒரு நாள் அவர் வீட்டுக்கு திரும்ப வந்துட்டாரு. அவரு ரொம்ப சோர்ந்து போயிருந்தாரு. அவருக்குள்ள இருந்த தன்னம்பிக்கையையும் இழந்துட்டாரு. எனக்கு ஒண்ணு கேட்கணும், நீங்க ஹோவோவை இனிமேலும் தேடுவீங்க தானே? எனக்கு என்னவோ ஹோவோன்னு ஒண்ணு இல்லைன்னு தோணுது. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு தேடியும் அது என் முன்னால வரல, ஒரு தடவை கூட இல்ல. உண்மையிலேயே ஹோவோன்னு ஒண்ணு இல்லவே இல்லை. லெஜண்ட்ஸ் எல்லாமே பொதுவா அப்படித்தான். நான் கனவுகளை பின்தொடர்ந்து போய் என் வாழ்க்கையவே தொலைச்சிட்டேன். என்னை எப்படி இந்த சின்ன விஷயம் முட்டாளாக்கிக்கிட்டு இருந்துச்சு. தாத்தா, அதனாலதான் என் தாத்தாவை சரியாக்குறதுக்காக நான் இதெல்லாம் பண்ணேன். ஹோவோவை தேடி போகணும். அதனால தான் நீ ஃபீரோவையும் சிண்டிகளையும் வச்சு போலியான ஹோவோவை உருவாக்கியிருக்க, சரியா? ஆனா இப்படி ஏமாத்துறது அவருக்கு நல்லதுன்னு நினைக்கிறியா? ஏமாத்துறதா? ஆமா, அதுதான் உண்மை. சரி, நாம உண்மையான ஹோவை கண்டுபிடிக்கலாம் வாங்க. நல்ல யோசனை. ஆனா நம்மளால அது முடியுமா? பல வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு அப்புறமும் தாத்தாவால அதை பார்க்கவே முடியலையே. ஒரு நிமிஷம் போரு. இப்போ வரைக்கும் நான் நிறைய விவரங்களை சேகரிச்சிருக்கேன். இதுல இருந்து எனக்கு ஓஹோவை பத்தின முக்கியமான விஷயம் தெரிய வந்திருக்கு. முக்கியமான விஷயமா? அந்த பெல் டவர் உச்சில இருந்து வானவில் ரெக்கையை அசைச்சா ஓஹோ கண்டிப்பா வருமா? ஆ, ஆனா தாத்தா ஏற்கனவே இதை முயற்சி பண்ணி பார்த்திருக்காரே. அப்படி செஞ்சும் ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொன்னாரு. பிரயோஜனம் இல்லையா? சரி, இவ்வளவு தூரம் வந்துட்டு நம்ம வெறும் கையோட திரும்ப போக முடியாதே. அப்ப நம்ம சரி வாங்க உள்ள போலாம். அதுதானே? ஓஹோ, ஆமா, யோசிச்சு பார்த்தா ப்ரொஃபசர் சீரிஸ் லேப்ல பார்த்த படத்துலயும் இந்த மாதிரி வானவில் இருந்தது. சரியா சொன்ன. நானும் ஹோவை பார்க்கும்போது வானத்துல வானவில் பார்த்தேன். அப்போ வானவில் தான் இதுல முக்கியமான விஷயமா? மழை மேகங்கள் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்கேருந்து விலகி போயிடும்னு நினைக்கிறேன். ஒருவேளை மழை நிக்கிற நேரத்துல சூரியன் சரியா வெளியே வந்தா கண்டிப்பா வானவில் வர வாய்ப்பு இருக்கு. அது வரைக்கும் நம்ம காத்திருப்போம். வானவில் வந்ததும் பெல் டவர் மேல போய் வானவில் இறக அசைப்போம். அந்த இறகு எங்க? டேய், நீ எங்க போற? இதோ வரேன். அது என்ன போக்கிமான்?
அது ஒரு ஃபியரோ. ஏன் ரொம்ப நேரம் ஆகுது? அத பத்தி கவலைப்படாத. ஆஷ் கோ. தயவு செஞ்சு என்ன விடுறியா சேட்? நம்புங்க சரியா? தயவு செஞ்சு தாத்தா. எத்தனை முறை இந்த டவரோட உச்சிக்கு போனாலும் அந்த கோவவை பார்க்கிறது ரொம்ப கஷ்டம். நேரம் தான் வீணு. தயவு செஞ்சு அப்படி எல்லாம் சொல்லாதீங்க தாத்தா. ஆனா இப்ப உங்ககிட்ட அந்த வானவில் இறகு கூட இல்லையே. அப்போ இது என்னது? ஆனா நான் தான் அதை தூக்கி போட்டுட்டேனே. நான் தான் ஜாக்கிரதையா எடுத்து வச்சேன். ஏன்னா இது உங்களோட பொக்கிஷமாச்சே. வாங்க ஒரு தடவை முயற்சி பண்ணி பார்க்கலாமே. சீக்கிரம் வாங்க. வானவில் இன்னும் கொஞ்ச நேரத்துல மறைஞ்சு போயிடும். சரி சரி, உங்க சந்தோஷத்துக்காக நான் வரேன். ஆனா இது நேரத்தை வீணடிக்கிற வேலைதான். இது ஜாலியா இருக்க போது. வாங்க போலாம். சீக்கிரம் வாங்க. இங்க என்ன நடக்குது? தாத்தா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. நான் பாத்துக்கிறேன். பிகாச்சு, என் கால்களை வெளியெடுக்கவே முடியல. இங்க என்னதான் நடக்குது? அங்க பாருங்க. அட கடவுளே. ஆஷ், நம்ம பெல் டவர் படிக்கட்டுல தானே ஏறிக்கிட்டு இருந்தோம். ஆஷ், சீக்கிரமா மேல போய் சுத்தி என்ன இருக்குன்னு பாரு. சரி, நான் போய் பார்க்கறேன். தாத்தா உங்களால முடியும். என் கைய பிடிச்சுக்கிட்டு ஏறுங்க. என்ன பத்தி கவலைப்படாத. பரவாயில்ல, இவ்வளவு வேகமா ஏறி வந்துட்டியே சாட். ரொம்ப நன்றி. முயற்சியை கைவிடக்கூடாது. ஓவ பார்த்தே ஆகணும். எனக்கு ஒண்ணுமே புரியல. உங்களோட லொகேஷனை என்னால கண்டுபிடிக்க முடியல. சரியா போச்சு. ஹூட் ஹூட், தொலைநோக்கு பயன்படுத்து. நம்ம திரும்ப வந்துட்டோம். அங்க பாருங்க. ஆ, இது ஸ்டாண்ட்லரும் அப்புறம் மிஸ்டிவஸ் தானே? இது எல்லாமே அவங்க உருவாக்குன மாயைதான். நானும் அதுங்க கிட்ட ஏமாந்து போயிட்டேன். மிஸ்ட்ரீவர்ஸ் இது ஒரு கோஸ்ட் டைப் ஸ்க்ரீச் போக்கேமான். மிஸ்ட்ரீவர்ஸ் மக்களை பயமுறுத்தி அவங்களோட உணர்ச்சிகளை அதோட சக்தியா பயன்படுத்திக்கும். ஸ்டாட்லர் இது ஒரு நார்மல் டைப் பிக் ஹார்ன் போக்கேமான். ஸ்டாட்லர் கொம்புகள்ல இருக்கிற வளையங்களுக்கு உங்களை மெய்மறக்க வைக்கிற சக்தி இருக்கு. மறுபடியும் அப்படி நடக்காது. இப்ப போக்கே பால்ஸ் போங்க. நல்லது. மிஸ்டிவஸ் ஸ்டாட்லர் ரெண்டையும் பிடிச்சிட்டேன். அருமை, இன்னும் நிறைய சாதிப்பேன். உங்க போக்கேடெக்ஸ்ல மிஸ்ட்ரீவஸும் ஸ்டாட்லரும் ரெஜிஸ்டர் ஆகிருச்சு. கோ, நீ கலக்கிட்ட. உலகத்துல இருக்க எல்லா வகை போக்கேமானையும் பிடிக்கிறது தான் என்னோட கனவு. என்ன எல்லாத்தையுமா? ஆமா.
அங்க வெளிச்சம் தெரியுது. அந்த மாடிப்படிகளுக்கு மேல. ஆ. இப்ப என்ன பண்றது? முயற்சி பண்ணலாம் வாங்க. ஆ, என்னோட கைய பிடி. விட்டுடாத. சரி. ம். ஆ. ரெண்டு பேருக்கும் ரொம்ப நன்றி. ஆ, கைய பிடிச்சுக்கோங்க தாத்தா. ம். மழை நின்னுடுச்சு. இப்ப வானவில் வந்தா சரியா இருக்கும். ம். வெளிய வா. ஓ ஓ, சீக்கிரம் வா, நாங்க இங்க இருக்கோம். ஹேய், இப்பவே வெளிய வா. ஓ ஓ, எங்களுக்காக தயவு செஞ்சு வெளிய வா. ஓ ஓ, ஏய், நாங்க கீழே தான் இருக்கோம். உனக்காகத்தான் நாங்க காத்துட்டு இருக்கோம். வெளிய வா. ஏய், அங்க பாருங்க. வானவில் வந்துடுச்சு. ஓ ஓ, நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். ஏய் ஹோ, நீ எங்க இருக்க? ஆ. தாத்தா. ஏன் செல்லமே, ஆ. உனக்கு நன்றி சொல்லியே ஆகணும். ஆ. நீ எனக்காக செஞ்ச விஷயங்களுக்காக உங்க ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் நான் அருமையான விஷயங்களை கத்துக்கிட்டேன். ஓ, ஓ! வாவ், நீங்களும் பண்றீங்க. உன்னை தேடுற முயற்சியை நான் கைவிடல ஹோவோ. வெளியே வந்து உன்னோட உண்மையான உருவம் என்னன்னு காட்டு ஹோவோ. ஓ ஓ, ஹேய், வெளிய வா. ஹோவோ! ஓ ஓ, இங்க வா, தயவு செஞ்சு. அது வர்ற மாதிரி தெரியல, அதனால இப்போதைக்கு வேற வழி இல்ல. ஆனா தாத்தா, நாளைக்கு நாம புதுசா தேட ஆரம்பிக்கலாம். எனக்கு உதவி பண்ணுவியா சேட்? கண்டிப்பா. ஆ? 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 ஆ. இவ்வளவு நேரம் கத்துனதுல எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கும் தான். இன்னைக்கு எங்க வீட்லயே நீங்க டின்னர் சாப்பிட்டுக்கலாமே. நிஜமாவா சொல்ற? நான் வைக்கிற குழம்பு மாதிரி இதுக்கு முன்னாடி நீங்க சாப்பிட்டிருக்கவே மாட்டீங்க. கேட்கவே நல்லா இருக்கு. என்னால காத்திருக்க முடியல. இதோ வந்துட்டேன். என்னை விட்டு ஓடாத, எனக்கும் பசிக்குதுப்பா. ஆ? ஏய் பசங்களா நில்லுங்க, கோபம் வந்துருச்சு. ஓ, நான் சொன்னீங்க. கோவோ இருக்கிறது உண்மைன்னு நான் இப்ப நம்புறேன். அதத்தான் நாங்களும் சொன்னோம். அது உண்மைன்னு உங்களுக்கு தெரியும் தானே? நீ சொன்னது சரிதான். அற்புதம். ஹோவோவை நிறைய பேர் பார்த்ததா சொன்னதுக்கு உண்மையான காரணம் அதுதானா? நாங்க அதை பார்க்கல, ஆனா அதை தேடுற பையனும் சந்தோஷமா இருந்ததுல்ல? ஆமா, நல்லா இருந்தது.
நான் எப்பவும் முயற்சியை கைவிட மாட்டேன். எல்லா போக்கேமானையும் பிடிப்பேன். அப்புறம் கடைசியா மியூவையும். நானும் என் முயற்சியை கைவிட மாட்டேன். நான் நிச்சயமா போக்கிமான் மாஸ்டர் ஆவேன். தயாரா இரு மியூ, நான் வந்துட்டே இருக்கேன். நான் போக்கிமான் மாஸ்டர் ஆகிறத யாரும் தடுக்க முடியாது. நம்ம கனவுகளை அடைய குறுக்கு வழியை யோசிக்கவே கூடாது. நம்ம முயற்சியையும் எப்பவுமே கைவிடக்கூடாது. இப்படித்தான் ஹீரோஸ் உருவாகுறாங்க. வாங்க, பயணம் இன்னும் தொடர போகுது.